In the adjacent figure, ABC is a right angle triangle with right angle at B. இங்க பாருங்க ABCன்ற ஒரு right angle triangle இருக்கு. right angle வந்து Bல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And points DE trisect BC. இந்த DE வந்து இந்த BCயை trisect பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. trisect அப்படின்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். ட்ரைனா 3ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஸோ 1 2 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும் போது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா BD ஈக்குவல் டு DE ஈக்குவல் டு EC எல்லாமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா BE கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ BE பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எக்ஸ், அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எக்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2xன்னு நமக்கு கிடைக்கும். இங்கே எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா BC கண்டுபிடிக்க போகிறோம். BC ஈக்குவல் டு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 3x அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபிகரில் எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ABD அப்படின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட் ஆங்கிள் வந்து Bயில் இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ABE அப்படின்ற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC அப்படின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த 3த்தையும் எடுத்து தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABD. இன் ட்ரையாங்கிள் ABDயில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குது? Bயில் இருக்கா? ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஒரு தடவை பை பித்தாகரஸ் தியரம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் எழுத தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது AD. அப்போ ஹைப்போட்டெனிஸ் ஸ்கொயர்னா AD ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ AB ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ADக்கு வேல்யூ தெரியாது, ABக்கும் வேல்யூ தெரியாது, ஆனால் BDக்கு நமக்கு வேல்யூ தெரியும் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த BDக்கு பதிலாக நம்ம எக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த AD அப்படியே வச்சுக்கலாம், இந்த AB ஸ்கொயரும் அப்படியே இருக்கலாம், ப்ளஸ் இந்த BDக்கு பதிலாக நம்ம எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாம், இங்கே ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இங்கே சின்ஸில் என்ன சொல்ல போகிறோம்? ஈக்குவேஷன் 1. ஏன்னா BD ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே தானே இருக்குது. ப்ராக்கெட்டில் என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இப்போ எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ABE. இன் ட்ரையாங்கிள் ABE இதுலேயும் நமக்கு Bயில் தான் 90 டிகிரி இருக்குது. ஸோ இதில் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AE. அப்போ AE ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு தடவை பித்தாகரஸ் தியரம் எழுதிக்கோங்க போதும். AE ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BE ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். AB ஸ்கொயர் ப்ளஸ் BE ஸ்கொயர். இதுலேயும் நமக்கு AEக்கும் ABக்கும் வேல்யூ தெரியாது, BEக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த AE ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த BEக்கு பதிலாக நம்ம 2xஐ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், ஃப்ரம் 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2x தி ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இந்த இடத்துல என்ன எழுதலாம்? ஃப்ரம் 2ன்னு எழுதிக்கலாம். இதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ இது என்ன ஆகும்னா AB ஸ்கொயர் ப்ளஸ் 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4, எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இந்த சைடு AE ஸ்கொயர்னு இருக்கா, இதை ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC இதுலேயும் நமக்கு Bயில் தான் 90 டிகிரி இருக்குது. இதில் ஹைப்போட்டெனியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் AC இருக்குது. அப்போ AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர்னு நமக்கு வரும். இதில் இந்த ACக்கும் நமக்கு வேல்யூ தெரியாது, ABக்கும் வேல்யூ தெரியாது. இப்போ BCக்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ போட போகிறோம். BCனா 3x. அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஈக்குவேஷன் 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் 3ன்னு எழுதிக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் 3க்கு ஸ்கொயர் போட்டால் 9 ஆகும், எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சதுக்கப்புறமா இப்போ அவங்க நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதில் நம்ம ஆர்ஹெச்எஸை எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டு ப்ரூவ்னு சொல்லி முதல்ல இதை எழுதிக்கலாம். டு ட்ரூ அப்படின்னு போட்டுட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8AE ஸ்கொயர் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர். இதில் நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான். இது அப்படியே எழுதிக்கோங்க, 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர். அப்போ 3 அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஏசி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஏசி ஸ்கொயர் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இது எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா இது கூட மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கலாம், இந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஏடி ஸ்கொயருக்கு வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இதுதான் ஏபி ஸ்கொயருடைய வேல்யூ. அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயரோட சேர்த்து தான் இந்த வேல்யூ. நீங்கள் திரும்பியும் இதுக்கு ஸ்கொயர் போடக்கூடாது, ஏன்னா இங்கே பாருங்கள் ஏசி ஸ்கொயர், ஸ்கொயருக்கு தான் இந்த வேல்யூ, திரும்பியும் ஸ்கொயர் போடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3யை மல்டிப்ளை பண்ணும்போது 3AB ஸ்கொயர்னு வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 27x ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி 5வை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 5AB ஸ்கொயர்னு வந்துடும். 5 × x ஸ்கொயர் 5x ஸ்கொயர்னு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இதுவும் ஏபி ஸ்கொயர் தான், இதுவும் ஏபி ஸ்கொயர் தான். அப்போ லைக் டேர்மாக இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 5 வந்து 8AB ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் இது ரெண்டும் லைக் டேர்மு, கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் 32x ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டுத்துலேயுமே 8 வந்து நமக்கு காமனாக இருக்குது. இதுலேயும் 8 இருக்குது, இதுலேயும் நமக்கு 8 4 32, இதுலேயும் 8 இருக்குது. அப்போ 8 வந்து நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எத்தனை டைம் 32 வரும், 8 டேபிளில் 4 டைம்ஸ் வரும் இல்லையா, 4x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் 5ல் இருக்குது. இதோடைய வேல்யூ ஏஇ ஸ்கொயர். அப்போ 8 அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா ஏஇ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 8AE ஸ்கொயர் எல்ஹெச்எஸ், அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.